Good day again. So, antigen antibody reactions order properties. அதில் ஒரு டைப்பான ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இன் லெபார்டரி கண்டிஷனில் செய்யும் போது சிராலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நாம் பார்த்தோம். அப்படி அந்த சிராலஜிக்கல் ரியாக்ஷன்ஸில் ப்ரெசிப்டேஷன்ன்ற ஒரு டைப்பை போன மாடியூலில் நாம் பார்த்தோம். ஏற்கனவே நான் போட்டிருக்கக்கூடிய மாடியூலில் நாம் பார்த்தோம். இது ரெண்டாவது மாடியூல். இந்த ரெண்டாவது மாடியூலில் நாம் என்ன கற்றுக்க போகிறோம்னா அக்ளூட்டினேஷன் என்ற இன்னொரு டைப் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். இதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அக்ளூட்டினேஷன்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அக்ளூட்டினேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ், வேரியன்ஸ், மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட். ஸோ அக்ளூட்டினேஷன் என்றது எப்படி ப்ரெசிபிடேஷன் வந்து டிஃபர் ஆகுது, இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்தரா அக்ளூட்டினேஷன் பற்றி பார்க்கலாம். Agglutination reactions are similar in principle to precipitation reaction. They depend on the cross-linking of polyvalent antigen with the exception that அதாவது agglutination reaction precipitation working principle ரெண்டுமே வந்து the mechanism by which the agglutination and precipitation happens அது ரெண்டுமே ஒன்று தான். அடிப்படையில் ஒரு டைவேலண்ட் ஆன்டிபாடி அண்ட் அண்ட் பாலிவேலண்ட் ஆன்டிஜன் தே ரியாக்ட். அப்படி ரியாக்ட் ஆகும் போது இனிஷியலாக தேர் வில் பி அட்டாச்மெண்ட் அப்சார்ப்ஷன் ஃபாலோடு பை கிராஸ் லிங்கிங். ரைட். ஃபர்ஸ்ட் சென்சிடைசேஷன் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு கம்ப்ளீட் லாட்டைஸ் ஃபார்மேஷன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அப்போ என்ன டிஃபரன்ஸ், அக்ளூட்டினேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் soluble antigen while agglutination involves particulate antigen. ப்ரெசிபிடேஷன்லையும் அக்ளூட்டினேஷன்லையும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி தான் இன்வால்வ் ஆகும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை நம்ம வெவ்வேறு பேரில் தான் குறிப்பிடுறோம், அக்ளூட்டினேஷன் அண்ட் ப்ரெசிபிடேஷன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசிபிடேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆன்டிஜன், ஈடுபடக்கூடிய ஆன்டிஜன் இஸ் a soluble ஆன்டிஜன். அக்ளூட்டினேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிஜன் ஒரு பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன், இன்சொல்யூபிள் ஆன்டிஜன். சொல்யூபிள் ஆன்டிஜன்னா என்ன மாதிரியானதாக இருக்கணும்? சொல்யூபிலிட்டின்ட்டு பார்க்கும்போது நேற்று நாம் சொன்னது மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடியூலில் ப்ரெசிபிடேஷனை நாம் பார்த்தது, ஒரு தண்ணியில் சர்க்கரையோ அல்லது உப்பையோ கரைச்சோம்னா கரையும், சொலிபலைஸ் ஆகும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் மிக்ஸ் ஆகி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் அக்ளூட்டினேஷன் ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த கல்லானது அந்த தண்ணியில் கரைகிறது இல்லை. இது வந்து இன்சொல்யூபிள் பார்ட்டிகிள்ஸ் அல்லது இன்சொல்யூபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ப்ரெசிபிடேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிஜன்ஸ் அந்த உப்பு கரைசல் மாதிரி சொல்யூபிள் ஆன்டிஜன் ஆகும். அக்ளூட்டினேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிஜன்ஸ் பார்ட்டிகுலேட், இந்த கல் மாதிரியான இன்சொல்யூபிள் ஆன்டிஜன்ஸ் ஆகும். Precipitation reactions represent a phase change, while agglutination reactions manifest as clumping of antigen-antibody complex. Right? Precipitation reactionல நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு 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 பேண்ட் அல்லது ஒரு ஆர்க்கை தான் நீங்கள் உங்களால் பார்க்கணும். அக்ளூட்டினேஷனில் அந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது, எப்படி நம்மளோட கண்ணோட விசிபிலிட்டிக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு கிளம்பிங் ஆக தெரியும். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இஸ் விசிபிள் ஆஸ் எ கிளம்பிங் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ப்ரெசிபிடேஷன் ஒரு ஃபேஸ் தான். ஓகே, ஃபைன். ஸோ அக்ளூட்டினேஷன் இஸ் தி இன்டராக்ஷன் பிட்வீன் ஆன்டிபாடி அண்ட் ஏ பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் which results in
visible clumping called agglutination. Okay. இதுக்கு முன்னாடி அதை பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ணோம். அக்லுட்டினேஷன் என்றது ஆன்டிபாடி ஒரு பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் அல்லது இன்சொல்யூபிள் ஆன்டிஜன் ரியாக்ட் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த விசிபிள் கிளம்பிங்கை வந்து நாம் என்ன சொல்றோம்னா அக்லுட்டினேஷன். ஸோ டிஃபைன் பண்றதாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் ரியாக்ஷன் ஆஃப் an antibody with particulate antigen at a suitable temperature and pH in the presence of ions. That's agglutination. The particulate antigen என்றது என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாக்டீரியா ஒரு particulate antigen, insoluble antigen. Leukocytes அதாவது white blood cells ஒரு particulate antigen, red blood cells RBCs ஒரு particulate antigen, latex particles இதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன், அது ஒரு பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன். இது எல்லாமே ஒரு ஆன்டிபாடியோட அதோட கரஸ்பாண்டிங் ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் ரியாக்ஷனுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நாம என்ன சொல்றோம்னா அக்லுட்டினேஷன் சொல்றோம். ரைட்? அக்லுட்டினேஷன் இஸ் a secondary manifestation of antigen antibody reaction. அக்லுட்டினேஷன் அப்படின்றது precipitation மாதிரி தான். இது 2 ஃபேஸஸ்ல அல்லது ஒரு 3 ஃபேஸஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஆன்டிஜனும் அதாவது மல்டிவேலண்டாக இருக்கக்கூடிய ஆன்டிஜனும் பைவேலண்டாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடி ஜஸ்ட் அட்டாச் ஆகும். அதை தொடர்ந்து என்ன நடக்கணும்னா ஒரு கிராஸ் லிங்கிங் அல்லது நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும், லேட்டைஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் விசிபிள் ஆகும். ரைட்? ஸோ அந்த விசிபிள் lattice formation தான் என்ன எதுல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்லுட்டினேஷன் நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அக்லுட்டினேஷன் ரியாக்ஷன் has a sensitivity of 10 to 500 times greater than that of the precipitation test with respect to antibody detection. ஸோ ஒரு ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்றதுல தான் நம்மளோட டெஸ்டோட அப்ஜெக்டிவ் இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு வைடால் டெஸ்ட், வைடால் டெஸ்ட்ல ஸ்லைட் டெஸ்ட் டியூப் டெஸ்ட் ரெண்டு இருக்கு. இந்த ஸ்லைட் டெஸ்ட்லயும் சரி டியூப் டெஸ்ட்லயும் சரி பேஷண்டோட சீரத்துல பேஷண்டோட பிளட்ல நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஆன்டிபாடி இருக்குதா இல்லையா, இருந்துச்சுன்னா அது எந்த டைட்டர்ல இருக்குது அப்படிங்கிறது தான் நாம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் அதை டிடெக்ட் பண்ணுமா, சென்சிட்டிவிட்டி இருக்குதா, சென்சிட்டிவிட்டினா என்னன்னு நான் சொன்னேன், மைன்யூட் குவான்டிட்டிஸ்ல இருக்கிறத கூட கண்டுபிடிக்கிறது தான் சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி டெஸ்ட். இந்த டெஸ்ட் அதை செய்யுமா? கட்டாயமாக செய்யும். இன்னும் சொல்ல போனா கம்பேரிட்டிவ்லி ஒரு 10 இருந்து 500 மடங்கு அதிகமாக பிரெசிபிடேஷன் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது 10 இருந்து 500 மடங்கு அதிகமாக இந்த அக்லுட்டினேஷன் டெஸ்ட்டுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குது. ரைட்? Agglutination permits phagocytic cells to engulf invading microorganisms. இந்த lattice formation மூலமாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பேத்தோஜனை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கும். ஸோ அதோட பேத்தோஜெனிசிஸை இன்ஹிபிட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறது மூலமாக ஃபேகோசைட்டோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது இந்த அக்லுட்டினேஷன் ரியாக்ஷன்ஸ். ரைட்? இன் வைவோ கண்டிஷன், நாட் இன் விட்ரோ கண்டிஷன். இன் விட்ரோ கண்டிஷனில் நாம ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் அந்த டெஸ்ட்டை பண்றோம். இன் வைவோ கண்டிஷன்ல இதுதான் அதோட ரோல், அக்லுட்டினேஷனுக்கான ரோல். Agglutination is the basis for multiple serological reactions, including blood grouping, diagnosis of infectious disease, and non-infectious disease. Okay, fine. So the blood grouping எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அல்லது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுதுன்னா அக்லுட்டினேஷன் பிரின்சிபல்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. பல நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட் எல்லாமே இந்த அக்லுட்டினேஷன் டெஸ்ட் ஆகாது. ஒரு சில நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது கிருமிகள் மூலமாக நுண்ணுயிர்கள் மூலமாக ஏற்படாத ஒரு சில நோய்களுக்கும் டெஸ்ட்டை நாம பண்றோம். அந்த டெஸ்ட்டும் அக்லுட்டினேஷன் பிரின்சிபல்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணமான பெண் ஒன்று கர்ப்பம் விட்டுருக்குறாங்கன்னா
அந்த ப்ரெக்னன்சியை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல அந்த ப்ரெக்னன்சியை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா அக்லிட்னேஷன் பிரின்சிபல்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஒரு சிஆர்டின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குதா, இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் இருக்குதா, டிஷ்யூ டேமேஜ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அக்லிட்னேஷன் பிரின்சிபல்ஸ் தான் நாம் பயன்படுத்தும். ஓகே, ஃபைன். இந்த அக்லிட்னேஷன் என்றது இட்ஸ் அன் ரியாக்ஷன் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஒன்லி திங் இஸ் ஆன்டிஜன் இஸ் பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன், இன்சொல்யூபிள் ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜனை ஆன்டிபாடியும் அக்லிட்னேஷனில் ஈடுபடக்கூடிய ஆன்டிஜனை ஆன்டிபாடியும் எப்படி சொல்றோம்னா அக்லிட்டினின் அக்லிட்டினோஜன் அப்படின்ற டெர்மினாலஜிஸ் மூலமாக அதை டிஃபைன் பண்ணுறோம். அக்லிட்டினின்ன்றது ஆன்டிபாடி, அக்லிட்னேஷனில் ஈடுபடக்கூடிய ஆன்டிபாடியை வந்து அக்லிட்டினின்ட்டு சொல்கிறோம். அக்லிட்டினோஜன்ன்றது அக்லிட்னேஷனில் ஈடுபடக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பங்கெடுத்துக்கக்கூடிய அந்த ஆன்டிஜனை வந்து அக்லிட்டினோஜன்ட்டு சொல்கிறோம். ரைட், இது காமனாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு அக்லிட்னேஷன் டெக்னிக்கோட டெஸ்டோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன, பயன்பாடுகள் அதிகமாக இருக்குன்னா அதற்கான காரணம் என்ன, பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைட் ஸ்ப்ரெட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு பிரெசிபிடேஷன் ரியாக்ஷனை கம்பேர் பண்ணும்போது அக்லிட்னேஷனுக்கான பயன்பாடுன்றது அதிகம் ஒரு கிளினிக்கல் லெபார்டரி செட்டிங். அப்படி அதிகமாக பயன்படுறதுக்கு காரணம், கொள்றதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளான டெஸ்ட், இன்எக்ஸ்பென்சிவ், அவ்வளோ செலவாக அண்ட் ரிலையபிள், நம்ப தகுந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய. எந்த ஒரு கிளினிக்கல் டெஸ்ட்டுமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும், செலவு அதிகமாக ஆகக்கூடாது, ரிலையபிலிட்டி இருக்கும், வரக்கூடிய ரிசல்ட்ன்றது நம்பகமானதாக இருக்கும், அதிக வேலை வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது, லெபோரேசியாக இருக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய டெஸ்டாக இருக்கும். இன்னைக்கு டெஸ்ட் எடுத்து 10 நாளைக்கு அப்புறமாக ரிசல்ட் வருதுன்னா அந்த டெஸ்ட் மூலமாக வரக்கூடிய பயன்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த 10 நாளைக்குள்ள அந்த கிளினிக்கல் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையலாம், அந்த பேஷண்டோட உடல்நிலை வந்து அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கும், ரேபிட் டெஸ்டாக இருக்கும். இந்த ரேபிட் அட்வான்டேஜை கொடுக்கக்கூடியது அக்லிட்னேஷன் டெஸ்ட். ரைட், the visible manifestation of agglutination reaction eliminates the need for complex procedures and expensive instrumentation. ரொம்ப ஈஸியாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடிகிறதுனால, ரிசல்ட்டை வந்து ஈஸியாக இன்டர்பிரேட் பண்ண முடிகிறதுனால, ஈஸியாக எந்த ஒரு டெக்னீஷியனுமே பெர்ஃபார்ம் பண்ண முடிகிறதுனால, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதிக செலவு வைக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இப்படியெல்லாம் எதுவுமே தேவைப்படுறது இல்லை அக்லிட்னேஷன். Numerous techniques have been described for agglutination tests. These techniques may be performed using slides, test tubes, microtiter plates. Right? ரொம்ப காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறதில்லை. ஒரு ஸ்லைடு, டெஸ்ட் டியூப், மைக்ரோடைட்டர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, எலைசா செய்யக்கூடிய மைக்ரோடைட்டர் பிளேட், இந்த மாதிரியான ஒரு லேபர்ஸ் இருந்தாலே நாம் அக்லிட்னேஷன் ரியாக்ஷன்ஸை செய்ய முடியும். அஃப்கோர்ஸ் டெஸ்ட் கிட்டுக்கு நாம் கொஞ்சம் செலவழிக்க வேண்டியது இருக்குது. அந்த டெஸ்ட் கிட்டை இதே மாதிரியான ஒரு சிம்பிள் லேபர்ஸ் மூலமாகவே செய்யலாம். பிசிஆர் மாதிரியான எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அக்லிட்னேஷனுக்காக தேவைப்படுறது இல்லை. ரைட், இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ப்ரெசிபிடேஷனுக்கு என்ன பிரின்சிபல் இருந்துச்சோ, ஒர்க்கிங் பிரின்சிபல் இருந்துச்சோ, அதே பிரின்சிபல்ஸ் தான் இந்த அக்லிட்னேஷன்ல இன்வால்வ் ஆகுது. ரைட், என்ன ஸ்டெப்ஸ், அக்லிட்னேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அந்த டெஸ்ட்? ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாம்பிளை செலக்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஃபீவர் இருக்குது, தொடர்ந்து இருக்குது, மாத்திரை கொடுத்தாலும் சரியாகலை, பிளட் டெஸ்ட் எடுக்கும். கையில் அல்லது காலில் ஏதாவது ஒரு புண்ணு இருக்குது, சீல் வச்ச ஒரு புண்ணு இருக்குது, அதை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுலேருந்து அந்த சீலை வந்து நாம் சாம்பிளாக யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் சாம்பிள். வயிற்று போக்கு இருக்குதுன்னா ஒரு ஸ்டூல் சாம்பிள், மலத்தை வந்து நாம் சாம்பிளாக யூஸ் பண்ணுறோம். இந்த சாம்பிளில் நாம் என்ன எதிர்பார்க்கணும்? நோய்க்கு காரணமான காரணிகளை எதிர்பார்க்கணும், கிருமிகளை எதிர்பார்க்கணும். அப்படி இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருந்துச்சுன்னா அந்த நோய் கிருமிக்கு அகெயின்ஸ்டா அதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டிபாடிகளை எதிர்பார்க்கணும். ஸோ எதர் ஆஃப் ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அதை தான் செய்யும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்டிஜனையோ ஆன்டிபாடியோ நாம யூஸ் பண்ணி அந்த காரணியாக இருக்கக்கூடிய ஆன்டிஜனையோ ஆன்டிபாடியோ நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த அக்ளினேஷன்ல இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னா ரெண்டு ஃபேஸ்ல நடக்குது. ஒன்று சென்சிடைசேஷன், இன்னொன்று வந்து லாட்டைஸ் ஃபார்மேஷன். ரைட்? Agglutination is a two-step process that results in the formation of stable latex code. ஃபைனலாக என்னது கிடைக்குது? லாட்டெக்ஸ் கிடைக்குது. அதனால தான் அதை நம்மளால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா சென்சிடைசேஷன். இதுல என்ன நடக்குது? ஒரு ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ல ஆன்டிபாடி பயன்படும். ரைட்? ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் கம்பைன்ஸ் வித் தி ஆன்டிபாடி. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா இதே மாதிரி தான் தனித்தனியாக இருக்கிறது தான் பார்க்குறேன். ஆன்டிபாடி பைண்ட் ஆயிருந்தாலும் இந்த ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர், ஆன்டிஜன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். எல்லாம் கிராஸ் லிங்க் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று இழுத்து கோர்க்கப்படும். ரைட்? ஜஸ்ட் அட்டாச்மெண்ட், அவ்வளோதான். ஒரு சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ஸ் கம்பைனிங் வித் எபிடாப் கம்பைனிங் வித் ஆன்டிபாடி. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா லாட்டைஸ் ஃபார்மேஷன். இப்போ தனித்தனியாக கோட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி எல்லாம் ஒன்றாக இணையும், நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். ரைட்? ஒரு லாட்டைஸை ஃபார்ம் பண்ணும், ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இதை தான் என்ன சொல்லுவோம்னா லாட்டைஸ் ஃபார்மேஷன். இந்த லாட்டைஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கிளம்பிங்காக இருக்கலாம், கோஆகுலேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ரெப்ரசன்டிங் தி சம் ஆஃப் இன்டராக்ஷன். இந்த எல்லா இன்டராக்ஷனும் ஒன்றாக சேரும் போது எப்போ சேரும்? மல்டிபிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ஸ் பிளஸ் ஆன்டிபாடி, பைவேலண்ட் ஆன்டிபாடி எல்லா மாலிக்யூல்ஸும் ஒன்றாக இணைக்கப்படும் போது இந்த லாட்டைஸ் ஃபார்மேஷன். ரைட்? ஸோ அக்ளினேஷன் பேஸ்ட் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா T1 ஸ்லைட் அக்ளினேஷன் இருக்குது, வெயில் ஃபெலிக்ஸ் டெஸ்ட், பவுல் பேனல் டெஸ்ட், கோல்ட் அக்ளினேஷன் டெஸ்ட், passive agglutination, heme agglutination, Coombs test. ஓகே, அக்ளினேஷனை பேஸ் பண்ணி நம்ம பல வேரியன்ஸை நம்ம எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம் லேப்ல, கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல. T1 ஸ்லைட் அக்ளினேஷன், வெயில் ஃபெலிக்ஸ் டெஸ்ட், பவுல் பேனல் டெஸ்ட், கோல்ட் அக்ளினேஷன் டெஸ்ட், passive agglutination, heme agglutination and Coombs test. ரைட்? இந்த எல்லா டெஸ்ட்டையுமே நாம ரெண்டு வேரியன்ஸாக செய்ய முடியும். குவாலிட்டேட்டிவ் அக்ளினேஷன் டெஸ்ட் ஆகவும் குவான்டிடேட்டிவ் அக்ளினேஷன் டெஸ்ட் ஆகவும் செய்ய முடியும். ஓகே, ஃபைன். குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன? குவாலிட்டேட்டிவ்ன்றது இந்த அக்ளினேஷன் டெஸ்ட் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நோய்க்கு காரணமான காரணிகளை கண்டுபிடிக்கிறது. இந்த காரணிகள் என்னவாக இருக்க முடியும்னா ஆன்டிஜன் சொன்னேன். ஸோ ஆன்டிஜன் which can be a microorganism, which can be a cancer cell, which can be a toxin. அப்படி இல்லையா, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டிபாடி, டாக்ஸினுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டிபாடி, இந்த ஒரு நான் செல்ஃப் ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆன்டிபாடி, இதே மாதிரி அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடியை கண்டுபிடிக்கலாம்.
இந்த ஆன்டிஜன் அல்லது ஆன்டிபாடி இருக்குதா இல்லையா, அது குறிப்பா ஆன்டிபாடி இருக்குதா இல்லையா, presence or absence of an antigen or antibody, அது வந்து qualitative test, right? The presence or absence நிறைய நோயை நாம கன்சிடர் பண்ணோம்னா அதுவே போதும் நோய்க்கான காரணிகளை கண்டுபிடிக்கிறது. ஒரு சில கேசஸ்ல presence or absence will not be working, அது வந்து பயம் தராது. ஒரு நோய் கிருமியோ அல்லது ஒரு நோய் கிருமிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆன்டிபாடியோ சிறிய அளவுல இருந்தாலே நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஈகோலை நம்ம உடம்புல இருக்கு, சால்மோனெல்லா டைஃபி நம்ம உடம்புல இருக்கு. எத்தனை இருக்குது? ஒரு 25 சால்மோனெல்லா டைஃபி இருக்கு. நோய் ஏற்படுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு 50 செல்லாவது இருந்தாதான் அது வந்து நோயை ஏற்படுத்தும். நோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆன்டிபாடி சால்மோனெல்லா டைஃபிக்கு அகைன்ஸ்டா நம்ம உடம்புல நாம நார்மலா நோய் இல்லாம இருக்கும் போதே ஆன்டிபாடி இருந்துட்டு தான் இருக்கும். இந்த ஆன்டிபாடியோட நம்பர் எப்போ அதிகமாகும்? பாக்டீரியாவோட நம்பர் அதிகமாக இருக்கும்போது ஆன்டிபாடியோட நம்பர் அதிகமாகும். ஸோ நம்பர், அதோட கான்சன்ட்ரேஷன், டைட்டர் வேல்யூ, நம்பர்னு சொல்றதை விட டைட்டர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியறது மூலமா தான் நோய் இருக்குதா இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த குவாலிட்டேட்டிவ் அக்லிக்னேஷன் டெஸ்ட் ஜஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஜன் அல்லது ஆன்டிபாடி இருக்குதா இல்லையா அதை மட்டும்தான் கண்டுபிடிக்கும், ரைட்? அஃப்கோர்ஸ் இந்த டெஸ்ட் நாம எப்படி பண்றோங்கிறத தொடர்ந்து நாம பார்க்க போறோம், ரைட்? ஒரு டைரக்ட் அக்லிக்னேஷன் டெஸ்ட் occurs when the antigenic determinant is inherent to the particle itself. Example, using group A RBCs to detect anti-A in serum. இது ஒரு டைரக்ட் அக்லிக்னேஷன். இந்த ஆர்பிசிஸ் போடுறோம், சீரத்தில் அதுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டும் அக்லிக்னேஷன் ஃபார்ம் பண்ணும். இது ஒரு டைரக்ட் அக்லிக்னேஷன் டெஸ்ட். ஒரு பாக்டீரியா அகைன்ஸ்டான ஆன்டிபாடி இருக்குதா இல்லையா நம்மளோட சீரத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைரக்ட் அக்லிக்னேஷன் டெஸ்ட் பண்ணணும். இந்த பாக்டீரியா, ஸ்டாண்டர்ட் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி பேஷண்ட்டோட பிளட்டை நாம் ஆட் பண்ணும்போது ரெண்டும் அக்லிக்னேஷன் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா அக்லிக்னேஷனை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா, எல்லாம் கிளப் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்டிபாடி, அந்த பாக்டீரியாவுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி இருக்கிறதாக அர்த்தம். அப்படி இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு சில நோய்களில் இருந்தாலே அது நோய்க்கான அறிகுறி தான் சொல்லணும், ரைட்? ஸோ இதுவும் டைரக்ட் அக்லிக்னேஷன். இது சேம் இதுதான். பாக்டீரியாவை ஆட் பண்ணுறீங்க, ஆன்டிசீரம் ஆட் பண்ணுறீங்க, ரெண்டும் அக்லிக்னேச்சர் ஆச்சுன்னா தே ஆர் ஹோமோலோகஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அக்லிக்னேஷன் விசிபிளா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு படம், ரைட்? இந்த வைடால் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஸ்லைடு டெஸ்ட், ஸ்லைடில் செய்யக்கூடிய வைடால் டெஸ்ட். இங்கே அந்த கிட்டோட, வைடால் டெஸ்ட் கிட்டோட கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரியேஜென்ட், ஆன்டிஜெனிக் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறீங்க. இதில் பேஷண்ட்டோட சீரத்தை ஆட் பண்ணும்போது பேஷண்ட் என்ட்ரிடிஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பேஷண்ட்டோட உடம்புல ஆன்டிபாடி இருக்கும், ரைட்? ஸோ என்ட்ரிடிஸ் பேஷண்ட்டோட சீரத்தை அதை ஆட் பண்ணும்போது ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா இதே மாதிரியான ரிசல்ட் வரும். இதுதான் அக்லிக்னேஷன். இங்கே பாருங்க, ஒரு நெகட்டிவ் டெஸ்ட், பேஷண்ட்டோட உடம்புல இன்ஃபெக்ட் ஆகலைங்கிறதுனால ஆன்டிபாடி அதிகமாகலை. ஸோ அந்த என்ட்ரிடிஸையும் பேஷண்ட்டோட சீரத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்டிபாடி இல்லாததுனால ஒரு கிளியரான ஒரு அக்லிக்னேஷன் இல்லாத ஒரு 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 ஃபார்மை நீங்கள் பார்க்குறீங்க, ரைட்? ஸோ இதுதான் அக்லிக்னேஷன். இந்த பாக்டீரியல் அக்லிக்னேஷன் எப்படி நடக்குதுங்கிறத காட்டக்கூடிய ஒரு படம், ரைட்? ஸோ இது சாதாரணமாக ஒரு ஸ்லைடில் செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட்டை, அக்லிக்னேஷன் டெஸ்ட்டை குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்னு சொல்லலாம்.
ஓகே, அஃப்கோர்ஸ் அதுலேயே செமி குவான்டிடேட்டிவ் டெஸ்ட் இருக்குது. ஒரு பாக்டீரியா இருக்குதா இல்லையா, அல்லது பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டான ஆன்டிபாடி இருக்குதா இல்லையாங்கிறத மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு குவாலிட்டேட்டிவ் அக்லியூட்டினேஷன் டெஸ்ட். குவான்டிடேட்டிவ் அக்லியூட்டினேஷன் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஆன்டிபாடி அல்லது ஆன்டிஜன் என்ன கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ரைட்? எக்ஸாம்பிள் நான் திரும்ப அதே டைஃபாய்டுன்ற நோயை எடுத்துக்கிறேன். டைஃபாய்டுக்கு காரணம் சால்மோனல்லா டைஃபி, என்ட்ரீடிஸ்ல வரக்கூடிய சால்மோனல்லா டைஃபி, சால்மோனல்லா பேராடைஃபி ஏ ஆர் சால்மோனல்லா பேராடைஃபி பி. இந்த 3 சால்மோனல்லா குரூப்பை சேர்ந்த பாக்டீரியாக்கள் தான் காரணமாக இருக்கு. இப்போ இந்த பாக்டீரியா நம்ம என்விரான்மெண்ட்ல அதிகமாக இருக்கக்கூடிய, அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனதுல நமக்கே தெரியாம அதுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி நம்ம உடம்புல இருந்துகிட்டு தான் இருக்கு. அல்லது சின்ன வயசுல இது ஒரு வேக்சினேஷன் ஷெடியூல்ல வரலனாலும் இப்போதைக்கெல்லாம் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா டேப் வேக்சின் போட்டுக்கிறாங்க தன்னோட குழந்தைக்கு. டேப் வேக்சின் என்பது அந்த டைஃபாய்டு வராமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஒரு வேக்சின், தடுப்பூசி. அப்படி போடும் போது ஆன்டிபாடி நம்ம உடம்புல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நோயில் இந்த ஆன்டிபாடி இருக்கிறதுனாலே நாம வாழ்க்கை ஃபுல்லாக நோயிலே இருக்கிறோன்னு சொல்லலாமா? கட்டாயமாக இல்லை. எப்போ நோய் இருக்குன்னு சொல்லலாம், டைஃபாய்டுன்ற நோய் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆன்டிபாடியோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் போது நம்ம உடம்புல வந்து டைஃபாய்டுன்ற நோய் இருக்கிறதாக சொல்லலாம். ரைட்? ஃபைன். இந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நோய் எதனால வந்ததுங்கிறதுக்காக ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணிடலாம். ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அது எந்த கான்சன்ட்ரேஷன், எந்த எண்ணிக்கையில் இருக்குதுங்கிறதையும் நாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேஷண்ட்டோட சீரத்தை எடுத்துக்கிறீங்க. ரைட்? சீரம் என்றது பிளட்ல இருந்து தனியாக பிரித்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. இந்த சீரத்தை என்ன பண்றீங்கன்னா டைல்யூட் பண்றீங்க. எதோட டைல்யூட் பண்ணலாம்? பஃபரோட டைல்யூட் பண்ணலாம். ஓகே, பஃபர். அப்படி பஃபரோட டைல்யூட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் சீரம் இருக்குது. இந்த நார்மல் சீரத்தை 1 ml ஆகும், பஃபரை 1 ml ஆகும் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து 1/2 டைல்யூஷன். ரைட்? இதை திரும்ப இதுல இருந்து ஒரு 1 ml எடுத்து இன்னும் ஒரு 1 ml ஆட் பண்றீங்க, 1/4 டைல்யூஷன். இதுல இருந்து 1 ml நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து 1 ml எடுத்து இன்னொரு 1 ml பஃபர்ல ஆட் பண்றீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன பண்றீங்கன்னா 50% டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ரைட்? அப்படி டைல்யூட் பண்ணும்போது இந்த கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகுது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இப்படி டைல்யூட் பண்ண சீரத்தோட என்ன ஆன்டிபாடியை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஆன்டிஜனை ஆட் பண்றீங்க. அப்படி ஆன்டிஜனை ஆட் பண்ணும்போது அக்லியூட்டினேஷன் எந்த டியூப் வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பேஜ் செட்ல அக்லியூட்டினேஷன் எந்த டியூப் வரைக்கும் இருக்குது? 1/64 வரைக்கும் இருக்குது. ரைட்? ஸோ 64 தான் இதோட டைட்டர். ஓகே, இதே மாதிரி பல பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது உங்களுக்கு டைட்டர் வேல்யூ கிடைக்கும். இந்த டைட்டர் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நோய் இருக்குதா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ஓகே, இந்த வைடால் டெஸ்ட்லயே 2 ஆன்டிஜன் நாம டிடெக்ட் பண்ணோம். 2 ஆன்டிஜனை நாம டிடெக்ட் பண்ணோம். ஒரு நிமிஷம். என்னென்ன ஆன்டிஜன்லாம்னா ஓ ஆன்டிஜன், ஹெச் ஆன்டிஜன். மீன் இந்த ஓ அண்ட் ஹெச் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டான ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணும். மன்னிக்கணும், சால்மோனல்லா டைஃபிக்கு 2 ஆன்டிஜன், நிறைய ஆன்டிஜன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டெஸ்ட்ல வைடால் டெஸ்ட்ல ஓ அண்ட் ஹெச் ஆன்டிஜன் நாம யூஸ் பண்றோம். இந்த டியூப் டெஸ்ட்ல, குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்ல
இந்த ஓ ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி ஹெச் ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், பேஷண்ட்டோட சீரத்தை வந்து இதே மாதிரி டைல்யூட் பண்ணிக்கிறோம். 1:20, 1:40, 80 அப்படின்னு டைல்யூட் பண்ணிக்கிறோம். டைல்யூட் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் ஆன்டிஜனை வந்து ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியாக ஆட் பண்ணுறோம். இது கிட்ல கொடுத்துருப்பாங்க ஆன்டிஜனை, அதை கரெக்டாக நாம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது எதில் எந்த டைல்யூஷன் வரைக்கும் அக்ளிக்னேஷன் இருக்குதோ அதுதான் டைட்டர் வேல்யூட்டு சொல்லும். ஓகே, ஸோ இங்கே டைட்டர் வேல்யூ என்ன, 1/160. இதுதான் இதோட டைட்டர் வேல்யூ. 160 தான் டைட்டர் வேல்யூ. எப்போ நமக்கு டைஃபாய்டு இருக்குதுன்னு சொல்லலாம்னா, ஓ ஆன்டிஜனோட இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஓ ஆன்டிஜன்ல 1:100 அண்ட் மோர் தேன் தட் இருந்துச்சுன்னா டைஃபாய்டு இருக்குன்றது. 1:100 இதுக்கு மேலேயும் அக்ளிக்னேஷன் இருக்குதுன்னா அது வந்து டைஃபாய்டுக்கான அறிகுறி. ஹெச் ஆன்டிஜனை பொறுத்த வரைக்கும் அதோட ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணக்கூடியது 1:180 அல்லது 1:200 டைல்யூஷனுக்கு மேலேயும் அக்ளிக்னேஷன் இருக்குதுன்னா அது வந்து டைஃபாய்டுக்கான அறிகுறி. ரைட். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா சார், டைட்டர் வேல்யூ பேஸ் பண்ணி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு டைட்டர் வேல்யூ இருக்கும். அதை பேஸ் பண்ணி நோய் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க அதே இதை தான் நம்ம பார்க்குறோம். டைல்யூட் பண்ணுறோம் 1:10, 10 ml பஃபரில் 1 ml சீரம் ஆட் பண்ணுறோம். இதுலேருந்து 1 ml எடுத்து 10 ml பஃபரில் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த சீரியல் டைல்யூஷன் 1:10, 1:20, 1:40 இது தொடர்ந்து எது வரைக்கும் போயிருக்குதுன்னா 5120 வரைக்கும் போயிருக்குது டைல்யூஷன். ரைட். இப்போ ஆன்டிஜனை இந்த சீரியலாக டைல்யூட் பண்ணப்பட்ட சீரத்தில் ஆட் பண்ணுறோம். சேம் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணும்போது எதில் பெஸ்ட் அக்ளிக்னேஷன் இருக்குதுன்னு பாருங்க. 1:320 இருக்குது. இங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இங்கேயும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ரைட். எதை காட்டுது, இதுதான் ஆப்டிமம் கான்சன்ட்ரேஷன்ன்றது. ஈக்குவலன்ஸ் ஜோன். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆன்டிபாடி எக்ஸஸ் ப்ரோசோன், இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஆன்டிஜன் எக்ஸஸ் போஸ்டிஜன். ஓகே, ஸோ இதோட டைட்டர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 இருக்கு. ஸோ இதில் இதையும் பார்த்து நீங்கள் சொல்லிடலாம் எது வரைக்கும் அக்ளிக்னேஷன் இருக்குது. 1:160 வரைக்கும் இருக்குது. அதுதான் அதோட டைட்டர் வேல்யூ. ஸோ அந்த டைட்டர் வேல்யூவை பேஸ் பண்ணி நோயை நாம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நோய் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டாவது அக்ளிக்னேஷன் டெஸ்ட்டுக்கான அப்கோர்ஸ் ஸ்லைட் டெஸ்ட் பார்த்துருக்குறோம், டியூப் டெஸ்ட் பார்த்துருக்கோம். இது மூணாவது வேரியன்ட் வெயில் ஃபீலிக்ஸ் டெஸ்ட். இந்த வெயில் ஃபீலிக்ஸ் டெஸ்ட்டை எதுக்காக பண்ணுறோம்னா இந்த நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் பண்ணுறோம். ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர், ரிக்கட்சியல் பாக்ஸ், எபிடமிக் டைப்பஸ், எண்டமிக் டைப்பஸ், பிரில் ஜின்சர் டிசீஸ், ஸ்கிரைப் டைப்பஸ், ட்ரெஞ்ச் ஃபீவர். இந்த நோயெல்லாம் எந்த கிருமினால ஏற்படுதுன்னா ரிக்கட்சியான்ற ஒரு ஜெனரா ஆஃப் பாக்டீரியானால ஏற்படும். டைஃபஸ் ஃபீவரை ஏற்படும். இந்த நோய் கிருமியை பொறுத்த வரைக்கும் ஹைலி பேத்தோஜெனிக், ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், ஹைலி டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கிருமி. இந்த நோயை ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் உயிரோடு இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நோய் கிருமியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேஃபான பாதுகாப்பான ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா இந்த டெஸ்ட் உண்டு. அந்த ரிக்கட்சியான்ற ஆர்கனிசத்தில் ஆன்டிஜன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அது ஆன்டிஜன் எதுலேயும் இருக்குதுன்னா கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமுள்ள புரோட்டியஸ்லேயே இருக்கும். புரோட்டியஸ்ன்ற ஒரு என்டரோபாக்டீரியஸ் பாக்டீரியா உண்டு. இந்த புரோட்டியஸில் பல ஸ்ட்ரெயின் இருக்குது. OX19, OX2, OXK. இதெல்லாம் என்னன்னா
இந்த புரோட்டியஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்டிஜனும் ரிக்கர்சியால இருக்கக்கூடிய ஆன்டிஜனும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரோட இந்த கிராஸ் ரியாக்டிங் ஆன்டிஜனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நாம பார்த்தோம் ஹெட்ரோஃபைல் ஆன்டிஜன் சொல்லுவோம். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரியான ஆன்டிஜனாக இருக்கிறதுனால மிக ஆபத்தான ரிக்கர்சியல் ஆன்டிஜனுக்கு பதிலாக புரோட்டீஸோட இந்த ஆன்டிஜனை பயன்படுத்தி அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். ரைட், அந்த டெஸ்ட்டை தான் நாம் என்ன பண்ணுறோம், வெயில் ஃபெலிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவரில் OX19 OX2ஓட அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த நோய் இருக்குன்ற அர்த்தம். டைஃபஸ் ஃபீவர்லேயும் அதே மாதிரி OX19 இருக்கிற அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ரைட், ஸோ இது ஒரு ஹெட்ரோஃபைல் ஆன்டிஜன் டெஸ்ட். கோல்டு அப்ளிகேஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த டெஸ்ட் நாம் எதுக்காக பண்ணுறோம்னா மைக்கோபிளாஸ்மா மூலமாக ஏற்படக்கூடிய நிமோனியா இருக்குதா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கோல்டு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட சீரத்தை வந்து டைல்யூட் பண்ணுறோம், சீரியலாக டைல்யூட் பண்ணுறோம். ரைட், டைல்யூட் பண்ணிவிட்டு ஹியூமன் ஓ குரூப் எரித்ரோசைட்ஸோட ரியாக்ட் பண்ணுறது. அதாவது ஓ பிளட் குரூப் பர்சனோட ஆர்பிசியை நாம் சந்தேகப்படக்கூடிய ஒருவேளை மைக்கோபிளாஸ்மானால ஏற்பட்ட நிமோனியா இருக்குமோட்டு சந்தேகப்படக்கூடிய நபரோட சீரியலி டைல்யூட்டட் சீரத்தை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ரைட், மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இதை எதில் இன்குபேட் பண்ணுறோம்னா 4 டிகிரி சென்டிகிரேட்டில் இன்குபேட் பண்ணுறோம். ஓகே, 4 டிகிரி சென்டிகிரேட்டில் அப்ளிகேஷன் இருந்து அதை திரும்ப 37 டிகிரி சென்டிகிரேட்டில் அந்த டெஸ்ட் காம்பனன்ட்ஸை இன்குபேட் பண்ணும்போது அப்ளிகேஷன் டிசோசியேட் ஆச்சுன்னா நோய் இருக்கிறதாக. திரும்ப சொல்றேன், சீரியலி டைல்யூட்டட் பேஷண்ட் சீரத்தையும் ஓ பிளட் குரூப் பர்சன்ஸோட எரித்ரோசைட்ஸையும் வாஷ் பண்ணி 4 டிகிரி சென்டிகிரேட்ல இன்குபேட் பண்ணும்போது ஓவர் நைட் இன்குபேட் பண்ணும்போது அப்ளிகேஷன் இருக்கணும். அதை திரும்ப 37 டிகிரி சென்டிகிரேட்ல இன்குபேட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் திரும்ப ரிவர்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ரைட், அதாவது லோ டெம்பரேச்சர்ல அப்ளிகேஷன், கோல்டு அப்ளிகேஷன், ஹையர் டெம்பரேச்சர்ல அது ரிவர்ட் ஆகுது. அப்படி ஆச்சுனாதான் மைக்கோபிளாஸ்மா மூலமாக ஏற்படக்கூடிய நிமோனியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டை வந்து நாம என்ன சொல்லணும்னா கோல்டு அப்ளிகேஷன் டெஸ்ட். இது பவுல் பேனர் டெஸ்ட். நான் அதோட ஸ்பெல்லிங் போடாமல் இருக்கிறேன். ஹெட்டிரோஃபைல் டெஸ்ட், இதுவும் ஹெட்டிரோஃபைல் டெஸ்ட் தான். பவுல் பேனர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. பவுல் பேனர் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா இன்ஃபெக்சியஸ் மோனோநியூக்ளியஸ் EBE வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடிய, எப்ஸ்டன் பார் வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடிய இன்ஃபெக்சியஸ் மோனோநியூக்ளியஸ் என்ற நோய் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் இந்த டெஸ்ட்டை பண்ணுறோம். ரைட், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபெக்சியஸ் மோனோநியூக்ளியஸ்னால பாதிக்கப்பட்ட நபரோட சீரத்தில் வந்து சீப் செல் அப்ளிகேஷன், அதாவது சீப் செல்லோட அப்ளிகேட் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ். ஓகே, இந்த நோயோட தன்மை அது ஆன்டிபாடிஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சீப் செல்லோட அப்ளிகேட் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் ஆகுது. இது என்ன பண்ணும் ஆக்சுவலா அப்படின்னா இந்த ஆன்டிபாடியை நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோம்னா இதோட ஒரு ஆக்ஸோட காலையோட ரெட் பிளட் செல்ஸோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ரியாக்ட் ஆகும். ஆனா கினிபிகோட கிட்னி எக்ஸ்ட்ராக்டோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ரியாக்ட் ஆகாது. ஓகே, ஸோ பேஷண்டோட ஆர்பிசி இதோட தன்மை எப்படிப்பட்டது, ஷீப் அப்ளிகேஷன், அதாவது ஷீப்ல இருக்கக்கூடிய செம்மறியாடுல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி மாதிரி இருக்கும். இது நாம ஆக்ஸ் ரெட் பிளட் செல்ஸோட ரியாக்ட் பண்ணும் போது அப்ளிகேஷன் நடக்கும். கிட்னி எக்ஸ்ட்ராக்டோட, அதாவது கினிபிக் கிட்னி எக்ஸ்ட்ராக்டோட ரியாக்ட் பண்ணும் போது நடக்காது. ஓகே, ஸோ இது இந்த இன்ஃபெக்சியஸ் மோனோநியூக்ளியஸ்
இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட். அதுக்கு அடுத்தது பேசிவ் அக்லிக்னேஷன் ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த பேசிவ் அக்லிக்னேஷன் டெஸ்ட்டை இன்டைரக்ட் அக்லிக்னேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பண்றோம்னா, ஒரு precipitation ரியாக்ஷன் வந்து அப்படியே அக்லிக்னேஷன் ரியாக்ஷனாக மாற்றும். precipitation ரியாக்ஷன்னா என்ன? soluble antigen reacts with corresponding antibody. Agglutination reaction na insoluble antigen reacts with corresponding antibody. So the ஒரு soluble antigen antibody react பண்ணும்போது அதை நம்மளால பார்க்க முடியறது இல்லை. விசிபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது. ஸோ அந்த விசிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக நாம் என்ன பண்றோம்னா, அந்த soluble ஆன்டிஜனை இன்சொல்யூபிள் ஆன்டிஜனாக மாற்றும். soluble ஆன்டிஜனை பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனாக மாற்றும். ஓகே, ஒரு பாலை தூக்கி போடுறீங்க, மிதப்பு, அதுலேயே அந்த பாலோட ஒரு கல்லையும் சேர்த்து கட்டி போட்டிங்கன்னா கல்லோட சேர்ந்து கீழே போயிடும். ஸோ சொலிபிலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா அதோட ஒரு பார்ட்டிக்கல், இன்சொல்யூபிள் பார்ட்டிக்கலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனாக மாறிடும். அக்லிக்னேஷன் என்னவாக மாறும்? precipitation இருந்து அக்லிக்னேஷன் ஆக மாறும். இந்த அக்லிக்னேஷனை என்ன சொல்லுவோம்னா இன்டைரக்ட் அக்லிக்னேஷன் அல்லது பேசிவ் அக்லிக்னேஷன் சொல்லுவோம். ஓகே, சரி. அப்படி அந்த சொல்யூபிள் ஆன்டிஜனை பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனாக மாற்றுறதுக்கு நாம எதையெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? லேட்டெக்ஸ் பார்ட்டிகல்ஸ், ரப்பர் பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த டைம்ல லேட்டெக்ஸ் அக்லிக்னேஷன் சொல்லுவோம். ஆர்பிசிஸை யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ அதை ஈம் அக்லிக்னேஷன் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரியான பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நாம ஒரு precipitation ரியாக்ஷனை அக்லிக்னேஷன் ரியாக்ஷனாக மாற்றணும், ரைட்? லேட்டெக்ஸ் அக்லிக்னேஷன், இது நிறைய டெஸ்ட் இந்த லேட்டெக்ஸ் அக்லிக்னேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆன்டிஜனோட சேர்த்து ஒரு பார்ட்டிகல்ஸை ஆட் பண்ணிடுவோம், ரைட்? என்ன மாதிரியான பார்ட்டிகல்? ஆர்பிசியாக இருக்கலாம், பென்டோனைட்டாக இருக்கலாம், பாலிமர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது, இந்த லேட்டெக்ஸ் பீட்ஸை பயன்படுத்தும் போது அந்த precipitation reaction gets converted into latex agglutination, right? பல நோய் கிருமிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உரிய டெஸ்ட்ல இந்த லேட்டெக்ஸ் அக்லிக்னேஷன் பயன்படுத்தும். ருமட்டாய்டு ஃபேக்டர், அதாவது இந்த மூட்டு வலிக்கான காரணிகள் இருக்குது. ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ்ன்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதுல அந்த ருமட்டாய்டு ஃபேக்டர்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டெக்ஸ் அக்லிக்னேஷன் பயன்படுத்தும். மைக்ரோ ஆர்கானிசம், வைரல் இன்ஃபெக்ஷன், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹார்மோன்ஸ், ட்ரக்ஸ், சீரம் ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டெக்ஸ் பார்ட்டிகல்ஸை நாம பயன்படுத்தும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு லேட்டெக்ஸ் பீடு, இது ப்ளூ கலரில் இருக்குது லேட்டெக்ஸ் பீடு. அதில் ஆன்டிபாடியை நாம் அட்டாச் பண்ணியிருக்கோம், ரைட்? சாரி, ஆன்டிஜனை நாம் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, இது அட்டாச் ஆகும்போது ஒரு soluble antigen gets converted into, இது வந்து லேட்டெக்ஸ் பீடு, கம்ப்ளீட் லேட்டெக்ஸ் பீடு, ரைட்? இதோட ஒரு soluble antigen நாம ஆட் பண்றோம். soluble antigens ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ணும்போது ஒரு லேட்டெக்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி நாம நோயை கண்டுபிடிக்கலாம். கோம்ஸ் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த கோம்ஸ் டெஸ்ட் நாம எதுக்காக பண்றோம்? இந்த கோம்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டை நாம பண்றோம். ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடினால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்ஹெச் இன்கம்பேட்டிபிலிட்டி இருக்கும்போது, அதாவது ஒரு ஆர்ஹெச் நெகட்டிவ் தாயோட உடம்புல ஆர்ஹெச் பாசிட்டிவ் குழந்தை ஒரு கருவானது வளருதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சியில் என்ன ஆகும்?
இந்த கரு அதை தொடர்ந்து வந்த குழந்தையோட ஆர்பிசி தாயோட சிஸ்டத்தில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும், ஆர்ஹெச் ஆன்டிஜன் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அதனால ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி அந்த தாயோட உடம்புல ஏற்கனவே இருக்கும். ஸோ 2வது ப்ரெக்னன்சி வரும்போது இந்த ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி வளரக்கூடிய கருவோட சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிசிஸை லைஸ் பண்ணும். இதை நாம் என்னன்னு பார்த்தோம்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் நோயாக பார்த்தோம். ஸோ இந்த நோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கூம்ஸ் டெஸ்ட்டை பண்ணோம். ரைட், கூம்ஸ் டெஸ்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடின்றது இன்கம்ப்ளீட் ஆன்டிபாடி. ஓகே, இன்கம்ப்ளீட் ஆன்டிபாடி. ஸோ நாம என்ன பண்றோம், பேஷண்டோட சீரத்தை எடுத்து ஆர்பிசியில் அட்டாச் பண்ணுறோம். ஓகே, பண்ணும்போது என்ன நடக்கும், இன்கம்ப்ளீட் ஆன்டிபாடியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் கோட்டிங் மட்டும்தான் இருக்கு. ஆர்பிசியில் ஜஸ்ட் கோட் மட்டும்தான் பண்ணும், ஜஸ்ட் அட்டாச் ஆகும். கிராஸ் லிங்கிங் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது, லேட்டஸ் ஃபார்மேஷன் இருக்காது. இப்போ நாம என்ன பண்றோம், இந்த மிக்சரோட இன்னொரு ஆன்டி குளோபலின், அதாவது ஆன்டிபாடியோட ரியாக்ட் ஆகக்கூடிய ஆன்டிபாடியோட எஃப்சி போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த போர்ஷனோட பைண்ட் ஆகக்கூடிய ஆன்டிபாடி. அதனால தான் இதை ஆன்டி குளோபலின் டெஸ்ட்னு சொல்றோம், அதாவது இம்யூனோகுளோபலினுக்கு அகைன்ஸ்டான ஆன்டிபாடி. இப்போ பேஷண்டோட சீரம் ஆர்பிசி, இது கூட நாம என்ன ஆட் பண்றோம்னா இந்த ஆன்டி குளோபலின், அதாவது ஆன்டிபாடியை நாம ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ணும்போது இந்த ஆன்டிபாடி எல்லாம் ஒன்னா கிராஸ் லிங்க் ஆகி இதே மாதிரி லேட்டைஸ் ஃபார்மேஷனா உருவாகும். இது விசிபிள் ஆக தெரியும். இந்த லேட்டஸ்ட் ஃபார்மேஷன் இருந்தாலே நாம என்ன சொல்லிடலாம்னா இந்த ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி அந்த பேஷண்டோட சீரத்துல இருந்தது, பேஷண்டோட பிளட்ல இருந்ததுங்கிறத கண்டுபிடிச்சலாம். அதுதானே நம்மளோட நோக்கு. ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி அந்த பேஷண்டோட உடம்புல இருக்குது, அந்த தாயோட உடம்புல இருக்குதா இல்லையா, இதை தெரிஞ்சாலே நாம ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை தெரியறதுக்கு நாம என்ன பண்றோம்னா ஆர்பிசி யூஸ் பண்றோம், பேஷண்டோட சீரத்தை ஆட் பண்றோம், ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா கோட் பண்ணும், அப்சார்ப் பண்ணும், கிராஸ் லிங்கேஜ் இல்லை, ஜஸ்ட் அட்டாச் ஆகுது. இதோட ஆன்டி குளோபலின் ஆட் பண்றோம், ஆன்டிபாடி ஆட் பண்றோம். ஆட் ஆகும்போது ஃபுல்லாக கிராஸ் லிங்க் ஆகி, கிராஸ் லிங்க் எதை காட்டுங்கன்னா பேஷண்ட் கேரிஸ் ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி. ஓகே, ஸோ இதை டைரக்ட் ஆன்டி குளோபலின் டெஸ்ட்னு சொல்றாங்க. டைரக்ட் ஆன்டி குளோபலின் டெஸ்ட்னா இன் வைவோ கண்டிஷன்ல அதை செய்வோம் நாம. அதே இது இன் விட்ரோ கண்டிஷன்ல நாம செய்யறோம்னா அந்த டெஸ்ட்டுக்கு பேர் இன்டைரக்ட் ஆன்டி குளோபலின் டெஸ்ட். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ். ஓகே, ஸோ தட் ஒரு ஃபீட்டஸோட growth, ஒரு குழந்தையோட பிறப்பை நம்மளால காப்பாற்ற முடியும் இந்த டெஸ்ட்டை பண்றது மூலமாக, ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது. இதோட நாம அக்னிக்னேஷன் அப்படின்ற பார்ட்டை முடிக்கிறோம். இதுக்கப்புறமா ஒரு சில டெஸ்ட் இருக்குது. உதாரணத்துக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் டெஸ்ட், immunofluorescence டெஸ்ட், ஆர்ஐ ரேடியோ இம்யூனாசி, இதை தொடர்ந்து எலைசா. இதை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய 2 கிளாஸஸ்ல 2 மாடியூல்ல நம்ம பார்க்க போறோம். ஆஸ் ஆஃப் நவ், குட் டே.